கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நெறைய நேரம் நெறைய பாடுகள் வருது இல்லையா? கஷ்டங்கள், துன்பங்கள். இந்த பாடுகள், கஷ்டங்கள்லாம் எதற்கு வருதுன்னே நமக்கு தெரியல. நமக்கு ஒரு 3 விதமான பாடுகள் வரக்கு சான்சஸ். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடவுளை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக இல்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதுனால இந்த வானமண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவிகள்லாம் என்ன பண்ணும்னா, நம்மள வந்து என்னைக்கு வந்து கீழ தள்ளி விடலாம்? என்னைக்கு இவனோட தேவனுடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ளலாம்? இவன் தேவனோடு ஒரு உறவு கொள்றானே! இவன நம்ம எப்படி வந்து மறுபடியும் நம்மளுடைய கோட்டைக்குள்ள கொண்டு வரலாங்கிற ஒரு ஒரு இதுல வந்து, அது வந்து நம்ம வந்து ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த கிரியை நடக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகமா வரலாம். ஆனா வசனம் நீங்க சொல்லுது நீங்க பார்க்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5. எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதுதான். நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுபடும்போது, இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து கிறிஸ்துவினால நமக்கு ஆறுதலும் வருதாம். நம்ம அந்த பாடுகள் மத்தியில போம்போது நமக்கு ஆறுதல் எதுவுமே இல்ல. ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லன்னு நெனச்சீங்கன்னா, கடவுள் சொல்றாரு, "நான் இருக்கேன் உனக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு. என் நிமித்தம் நீ பாடுபடுறியா? கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறியா? கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்காகவும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போதும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போதும் உனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதா? உனக்கு பாடுகள் வருதா? நான் கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிறேன்னு கடவுள் சொல்றார். நீங்க வந்து அந்த வாழ்க்கையில நீங்க நடக்கும்போது, கடவுள வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நீங்க நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடுகள் மத்தியில நடக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஆறுதலும் பெருகும். நீங்க நீங்க வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். கடவுள நீங்க வந்து கைவிடாம நீங்க வந்து பிடிச்சு கொண்டு வாங்களேன், ஆறுதல் பெறும். அதுதான் பவுல் சொல்றாரு. நாங்க படுற கஷ்டங்கள் அதிகம். அதாவது பவுலுடைய கஷ்டங்கள நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீல வந்து வெறும் ஒரு பலகை பிடிச்சுட்டு கடலுக்குள்ள இருந்திருக்கிறாராம். எதுக்காகன்னா, கடவுளுடைய வார்த்தைய கொண்டு போறதுக்காக. அது நிமித்தம் அந்த பாடுகள், கஷ்டங்கள். அந்த மாரி கஷ்டங்கள் நிமித்தல அவர் என்ன பண்றாரு, எனக்கு வந்து கடவுள் எனக்கு ஆறுதல் கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. சில பாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, எதற்காக பாடுகள் நமக்கு கடவுள் அலோவ் பண்றார்ன்னா, நம்ம அந்த பாடுகள் மத்தியில போகும்போது, அந்த கஷ்டங்கள் மத்தியில போகும்போது, நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். இல்லையா? நம்ம ஒரு விசுவாசத்துல கடவுள் பற்றிக் கொள்ளும்போது, அந்த பாடுகள்லிருந்து நம்ம வெளிய வரும்போது, நம்ம என்ன பண்ணலாம், இதே மாரி ஒரு பாடுகள், இதே மாரி ஒரு கஷ்டங்கள் மத்தியில இன்னும் மத்த விசுவாசிகள் வரும்போது, நம்ம அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். இல்லையா? கடவுள் உங்களுக்கு வந்து அது சுகம் தருவாரு. ஒரு பெலன் தருவாரு. இந்த பாவத்திலிருந்து வெளிவரக்கு கிருபை தருவாரு. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கடவுள் குடுப்பாருங்கிறத வந்து, நம்மளுடைய சாட்சியின் வாழ்க்கையினால நமக்கு சொல்ல முடியும். நம்ம அந்த பாடுகள் மத்தியில போகாம நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஒரு கடவுள பத்தி நம்ம சொல்லணும். குணமாகும் வல்லமை உங்களுக்கு கடவுள் குடுக்கணும்னா, நம்ம வந்து அந்த வல்லமைய ருசிச்சா தானே நமக்கு மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம ருசிக்கலன்னா, வெறும் அது வாய் வார்த்தையா இருக்காது இல்லையா? அது இருதயத்திலிருந்து வராது. ஏதோ வாயிலிருந்து வர வார்த்தைகளா இருக்கும் இல்லையா? அதனால வந்து தேவன் நம்மள எதுக்காக இந்த பாடுகள் மத்தியில கொண்டு போறார்ன்னா, நம்ம மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக கொண்டு போறார். 3வதா ஒண்ணு இருக்கு. ஒரு வசனம் நான் வாசிக்கிறேனே. யாக்கோபு 1, 14, 15. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். நெறைய பேர் என்னன்னா, இந்த 3வது கேட்டகரில தான் விழுவாங்க. இல்லையா? நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பாடுகளுக்குள்ள போயிருவோம். நமக்கு ஒரு இச்சை இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு இச்சைனா என்னன்னா, நமக்கு அதாவது கடவுள் நமக்கு கொடுக்காதது நம்ம எது ஆசைப்பட்டாலும், கடவுள் வந்து நமக்கு உனக்கு இதுதான்ப்பா, உனக்கு இது போதும்ன்னு சொல்லிட்டு, அத விட்டுட்டு நம்ம மத்த எதெல்லாம் தேடுறோமோ அதெல்லாமே இச்சை தான். எதா இருந்தாலும் சரி, பணத்தின் ஆசையா இருக்கலாம், ஒரு பொருளின் ஆசையா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு கண்கள்ல வந்து நம்ம பார்க்கிறதெல்லாம் வாங்கணும். பார்க்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாரி வந்து ஒரு பெண் மேல ஆசைப்படுறது, ஒரு பையன் மேல ஆசைப்படுறது, இல்ல ஒரு பெருமைப்படுறது இல்லையா? நான் தான் படிச்சிருக்கேன், நான் தான் வேலை பார்க்குறேன், என்னால தான் அந்த குடும்பம் நடக்குது. இந்த மாரி ஒரு பெருமைகள், இச்சைகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பாடுகள்ல விழுந்துருவோம். கண்டிப்பா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெருமைப்படுறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம பெருமைப்பட்டோம்னா கடவுள் எதிர்த்து நிற்க தான் செய்வார். நம்மளால அந்த அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நம்மளால மூவ் பண்ண முடியாது. அப்ப ஐயோ கடவுளே! என்னால முடியலையே! எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு முடியலையே! எனக்கு வந்து இந்த பாவத்திலருந்து வெளிய வர முடியல. அந்த பெருமை உங்களுக்கு இருக்கு. இல்லன்னா அந்த இச்சை உங்ககிட்ட இருக்கு. அந்த இச்சைய வெளிய எடுத்தா தான் அத வெறுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம அத வெறுத்து தள்ளம்போது என்ன பண்ணுவாரு, கடவுள் வந்து அந்த பாடலருந்து வெளிய வெளிய கொண்டு வருவார். அப்படி இல்லன்னா, நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், அந்த பாடுகள கொண்டு வந்துட்டு கடைசில நம்ம என்ன சொல்றோம், கடவுளே ஏன் இந்த பாடுகள எங்களுக்கு அலோவ் பண்ணீங்க? இல்ல எங்கனால தாங்க முடியலன்னு நம்ம சொல்லும்போது, கடவுள் சொல்லுவாரு, "முதல்ல உன்னால தான் அந்த பாடுகள் வந்துச்சு. நீ அந்த பாடுகள்லருந்து வெளிய வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீ இந்த பாவத்திலருந்து வெளிய வா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடுகள்லருந்து வெளிய வந்துருவேன்னு" சொல்லி கடவுள் சொல்றார். இல்லையா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நமக்கு எந்த மாரி பாடுகள் வருது?
நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம பாடுகள அனுபவிக்கிறோமா? அனுபவிச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ஆறுதல் கண்டிப்பா அந்த ஆறுதல் நமக்கு இருக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும் நம்ம இருதயத்துல. இல்ல நம்ம கடவுள் வந்து அந்த அந்த பாடுகள் எதுக்கு குடுக்குறார்ன்னா, மத்தவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா? நம்ம அந்த வழியில போனா தானே மத்தவங்க அந்த வழியில வரும்போது நமக்கு வழிகாட்ட முடியும். இல்லன்னா குருடன வந்து குருடன் வழிகாட்டுற மாரி ஆயிரும். 3வதா வந்து பாடுகள் நம்மனால வந்ததா? எப்படி யானை வந்து அதுக்கு மேலேயே மண்ணு அள்ளி போட்டுக்கும் இல்லையா? அதே மாரி நம்மளே நம்ம இச்சையின் நிமித்தம் அந்த பாடுகள வர வச்சுட்டோமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இத யோசிச்சு பார்ப்போம். நம்ம எந்த கேட்டகரில இருப்போம்ன்னு சொல்லி பார்த்துட்டு, அதற்காக நம்ம ஜெபிச்சு நம்ம வந்து வெளிய வருவோம். கர்த்தர் கொடுக்கிற பாடுகள் வந்து லகுவா இருக்குங்க. அவருடைய நுகம் ரொம்ப லகுவா இருக்கும். நீங்க அத அனுபவிச்சு பாருங்களேன். கடவுள் உங்களுக்கு வந்து அந்த கிருபைய குடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.